ஓம் சாந்தி. 22/6/2026 திங்கட்கிழமை. பாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகி உங்களுக்கு சேவை செய்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்களும் தந்தைக்கு சமமாக ஆகி அனைவருக்கும் சேவை செய்யுங்கள். நேரம் மிகவும் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. குழந்தைகள் அழிவற்ற ஞான ரத்தனங்களை எடுக்க தந்தையிடம் வந்துதான் ஆக வேண்டும். அந்தளவு அதிகமாக குழந்தைகள் இங்கே வந்து தங்குவார்கள். எத்தனை கட்டடங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் பாபாவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார். போன கல்பத்தில் எப்படி வந்து தங்கினார்களோ அப்படியே தங்குவார்கள். நீ கவலைப்படாதே. நீ படித்து கொண்டே இரு. மன்மனபவ, கர்மாதி நிலைய அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, நீங்களும் சாந்த சொரூபமானவர்கள். நீங்கள் கூட மாஸ்டர் பத்தீத்த பாவன் ஆவீர்கள். எப்படி தாயோ அப்படி குழந்தைகள், எப்படி தந்தையோ அப்படியே நான் ஞானக்கடல் என பாபா கூறுகிறார். நான் மாஸ்டர் ஞானக்கடல் என்றால் நதிகளாகிய நீங்களும் அவ்வாறே என புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நாம் இந்த பதீத்த உலகத்தை தூய்மையாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஓ பதீத்த பாவனா என்று கூறும்போது புத்தியில் கிருஷ்ணனின் நினைவு வருவதில்லை, பரமாத்மாவின் நினைவுதான் வருகின்றது. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா உடல் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவத தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஸ்தாபனைக்கு பிறகுதான் அழிவு ஏற்படுகின்றது. பிரம்மா மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை, சங்கர் மூலமாக பல தர்மங்களின் அழிவை சேவிக்கிறார். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டும் இருக்கும். மற்ற அனைத்து மதங்களும் அழிந்துவிடும். சங்கம யுகத்தில் பாபா மீண்டும் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். மற்ற தேக சம்பந்தமான மதங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நீங்களும் பாபாவுடன் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக பாபா வருகின்றார். ஆத்மாவை தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு பரமபிதா. அந்த தந்தை தவிர வேற யாரும் தூய்மையாக ஆக்க முடியாது. அழுக்கான உலகத்தில் தூய்மையான ஆத்மா யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். சிவ பாபாவின் வாரிசுகளாக நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். இந்த குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியினை கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளை பார்த்து தந்தைக்கு குஷி ஏற்படுகின்றது. அப்பா மற்றும் குழந்தைகள் இருவரும் அழிவற்றவர்கள். அழிவற்ற பொக்கிஷத்தை குழந்தைகளுக்கு அழிக்கின்றார். நிறைய குழந்தைகள் வரவேண்டி இருக்கின்றது. இவ்வளவு குழந்தைகள் எங்கே வந்து தங்குவார்கள் என்று பிரம்ம பாபா சிந்திக்கின்றார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பொறுத்திருந்து பார் என்று சிவதந்தை கூறுகின்றார். நீங்கள் படித்து கொண்டே இருங்கள். மன்மனபவ என்ற நிலையில் நிலைத்திடுங்கள். இப்போது நாம் கர்மாதி நிலை அடைய வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தூய்மையாக ஆக முடியும். நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஆன்மீக படிப்பை படித்து கொண்டே இருக்க வேண்டும். மன்மனபவ ஆகி கர்மாதி நிலையை அடைய சிந்திக்க வேண்டும். தன்னை தூய்மையாக சத்தோ பிரதானமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார் என்ற செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். நான் ஆத்மா மாஸ்டர் பத்தீத்த பாவன். நான் ஆத்மா மாஸ்டர் ஞான கடலாக இருக்கின்றேன் என்பதனை
நாம் அனுபவம் செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகி நாம் சிவபாபாவின் வாரிசு, தங்களுக்குள் சகோதரர்கள் ஆவார்கள். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். உள்முகமாக தன்னிலையில் நிலை பெற்று தனது மற்றும் தந்தையின் ரூபத்தை வெளிப்படுத்தும் உண்மையான சிநேகி ஆகுக. தன் நிலையில் நிலை பெற்று உள்முகமாக இருப்பவர்கள் எந்த விஷயத்திலும் மூழ்கிவிட மாட்டார்கள். பழைய உலகம், உறவுகள், செல்வம், பொருட்கள் போன்ற அற்பகால காட்சிகளால் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். தன் நிலையில் நிலை பெறுவதால் மறைமுகமான சக்தி வெளிப்படும். இவற்றால் தந்தையும் வெளிப்படுவார். அத்தகைய உயர் செயல் செய்பவர்களே உண்மையான சிநேகி ஆவார். நம்பிக்கை மற்றும் பிறப்புரிமை எனும் பெருமையில் இருந்தால் மனம் பேதலிக்காது. தூய்மையும் சரணத்தன்மையின் அடையாளமே எவ்வளவு சரளமோ அவ்வளவு தூய்மை உள்ள இருக்கும். சுபாவம் சரளமாக இருக்கும். சரள சுபாவம் உள்ளவர்கள் மாறுவேடம் கொள்பவர் ஆவார். அத்தகைய சரள சுபாவம் உள்ளவர்கள் சதா முகமலர்ச்சியுடன் அனைவரையும் ஈர்ப்பவர் ஆவார். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.